அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு ஆகிக்கட்டும், அடுத்து வந்து புது வருடத்துக்காக உங்களுக்கு இந்த மேஷ அலங்காரத்துக்காக இந்த கேக்கு செஞ்சு உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். எப்படின்னு பார்ப்போம். இந்த கேக் இது வந்து டீ கேக் தான், ப்ளெயின் கேக்குன்னு சொல்லலாம். ஈஸியான முறையில் உங்களுக்கு இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறது வந்து என்னுடைய புதிய அவனில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல நான் வேறு அடுப்பு, கேஸ் ஸ்டவ் ஒன்றாவில் தான் செஞ்சு காட்டியிருப்பேன். இப்போ முதலாக நான் வந்து அவனில் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கேக் செய்கிறதா இருந்தால் நாங்கள் அந்த அளவுகள் சரியாக அளந்து போட்டுக்கணும். அப்போ அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வரும். அந்த புழும் வகை கேக் மாதிரி புழும் வகைன்னு நல்லா சாஃப்டாக கேக்கும். இந்த கேக் வந்து டீ கேக், ப்ளெயின் கேக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு கேக் வீடியோவில் பார்க்க சொல்லி விளங்கிக்கும் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த முட்டையை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் தான் அடிச்செடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த பீட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மிக்ஸி ஜாரும் போடாமைக்கு, அடுத்து வந்து ஹேண்ட் பீட்டரும் இல்லாமைக்கு அவங்களுக்கும் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்து அதால் அடிச்சுக்கலும், அவங்களுக்கு மிக்ஸி ஜார் இருந்து அதுலேயும் அடிச்செடுத்துக்கலும். அடுத்து வந்து இந்த கேக் ட்ரே இல்லைண்டா அவங்களுக்கும் இந்த டின் இல்லைண்டா அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் இருந்து அதுலேயும் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலும். இன்னப்படி ஒயிலை பூசி அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை போட்டுக்கணும். போட்ட போகிற அந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலாலேயும் நீங்கள் ஒயில் பூசிக்கோங்க. பூசின போகிற இப்போ ரவுனுக்கும் ஓரங்களுக்கு இந்த நேர்கூடு மாதிரி வெட்டி அப்படி ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷீட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஆட்ட மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து அப்படியே உரம் வச்சுடுங்க. இந்த கேக் பேட்டர் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் எங்களுக்கு லேஸாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க அடுத்து வந்து லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த முட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் வந்து ஒரு ஈரவும் இருக்கப்படாது. இப்போ இதில் வந்து நீங்கள் முட்டையை ஒவ்வொன்றா ஊற்றி உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு சின்ன பவுலில் ஊற்றி, ஏண்டா ஒரு முட்டை பழுதாயின்னு உங்களுக்கு அவ்வளோ முட்டையும் பீசவாகும். ஒவ்வொன்றா போட்ட பிறகு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு அடித்து எடுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் இதை அடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் இன்னப்படி அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சீனியை பவுடர் பண்ணி போட்டுக்கலும், இல்லைன்னா உங்களுக்கு சீனியை சின்ன சீனின்னு அப்படியே போட்டுக்கலும். இந்த கேக் செய்கிற அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கேக் செய்கிறதுக்கு வந்து 3 முட்டை தான் உடச்சி ஊற்றிட்டேன். உங்களுக்கு சின்ன மீடியம் சைஸ் முட்டை 3 இருந்தால் போதும். பெரிய முட்டையாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. கட்டாயம் இந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படின்னா சாதாரண சூட்டில் அப்படி இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இல்லாமைக்கு. இதில் வந்து 2 நாட்டு முட்டை ஒன்று வந்து கடையில் வாங்கினேன். எப்படி நல்லா கிரீமியாக வரணும் இந்த முட்டை அடித்து எடுக்கிற டைமுக்கும். இதோட வந்து வெனிலா எசன்ஸ் 1½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு இந்த வெனிலா எசன்ஸ் பதிலாக உங்களுக்கு ஏலக்காத்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கேக்கில் வந்து இனிப்பெல்லாம் சரியாக காட்டும். சேர்த்த போது நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் திரும்ப இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துட்டால் போதும், இல்லாட்டி 10 நிமிஷம். இந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வரசில் உங்களுக்கும் இதை ஸ்டப் பண்ணிடணும். இதுக்கு வந்து எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் தான் நான் சேர்த்துட்டேன். கடையில் வாங்குகிற ஃபார்ம் ஆயில், உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கோன் ஆயில் அதுவும் சேர்த்துக்கொள்ளணும். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அதுகள் ஒன்றும் சேர்த்துடவான. உங்களுக்கு இல்லைன்னா பட்டரையும் முறுக்கி இதோட சேர்த்துக்கலும் எண்ணெய்க்கு பதிலாக. இப்படி ஓரமெல்லாம் எடுத்துகிட்ட போதும் நீங்கள் பீட் பண்ணிக்கணும். அப்போ அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி முட்டையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். இதோடைய வந்து நான் ஆயில் வந்து எண்ணெய் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துட்டேன். சேர்ந்த பிறகு இதையும் திரும்ப பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் பீட் பண்ணி எடுத்த பிறகு இதோட நான் வந்து மாதம் சேர்த்துக்க போகிறேன். கோதுமை மாவு 1 கப் அளவு சேர்த்துட்டேன். ஒரு வடியோன்னு இப்படி எடுத்துக்கோங்க, நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்து இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்.
உங்களுக்கு இந்த மாவை வந்து வேறே அரைச்சி அன்னப்படி இதோட சேர்த்துக்கொள்ளலும், இல்லாண்டா அதே பவுலுக்கு உங்களுக்கு இன்னப்படி அரைச்சி விட்டுறலாம். இப்போ எல்லாம் அரைச்சி விட்ட பிறகு நீங்கள் இதை வந்து ஒரு பச்சை உலரால் நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லாட்டி ஒரு விஸ்கால். உங்களுக்கு இதே மாவு வந்து நிறம் திக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் இல்லாட்டி வாட்டர் சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை. இன்னப்படி இருக்கணும் பேட்டர். இப்போ இதை வந்து நான் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னப்படி தான் இருக்கணும் இந்த மாவு வந்து ஊற்றசல நல்லா ரிப்பன் பார்த்து மாதிரி இருக்கணும். ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். அப்போ தான் இதில் சரியான பதம். இப்போ இதை வந்து நான் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். நான் வந்து 160 10 நிமிடம் வரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் மாவை வந்து இப்படி ரெடி பண்ணி ஒரு அரைவாசியில் மட்டும் நீங்கள் அவனை அப்படியே போட்டுவிடுங்க ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு. அவன் வந்து 10 நிமிஷத்துக்கு இப்போ நல்லா ரெட் கலரில் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடும். அது பிறகு நீங்கள் ஆஃப் ஆக்கின பிறகு திரும்ப நீங்கள் 160 20 நிமிடம் வரை நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு அவனும் வித்தியாசப்படும். எனக்கு ஃபஸ்ட் தடவை நான் இதில் கேக் செஞ்ச நேரம் கொஞ்சம் மேல் பாதி வந்து கொஞ்சம் கருகிட்டுது. அதே போல் 2ஆம் முறை செஞ்சு சரி வந்தேன். நான் ஏன்டா ஒவ்வொரு அவனும் வித்தியாசப்படும் அதோட பேக் பண்ணுற டைமரில். உங்களுக்கும் விளையாடினாலும் நீங்கள் கொஞ்சம் சரி செஞ்சு பார்த்து உங்களோட டைமுகளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சரி. இப்போ கேக் வந்து பேக் ஆகிட்டுது. நான் அதைத்தான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஆறின பிறகும் நான் காட்டினேன் எப்படின்ட்டு. நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் இதை எப்படி யூஸ் பண்ணுற அந்த அவன் அந்த இடுக்கி எல்லாம் எடுத்து. அது போல் தான் நான் இதை செஞ்சு எடுத்துட்டேன். இன்னும் இப்படி தான் இருந்துச்சு டீக்கே. நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு போலவும் இருந்துச்சுது. இதை கட் பண்ணி காட்டின ஆறின பிறகு இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எது செய்துண்டாலும் கொஞ்சம் பிள்ளையாயினன்ட்டு விட்டுடப்படாது. அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் அது சரி வர. நீங்கள் அதுக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. நானும் அப்படித்தான் முதல் கேக் செஞ்ச டைம். இப்போ 2ஆம் முறை தான் சரி வந்துட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இதே அளவுகளில் இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்லா சாஃப்டாக கேக் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி காட்டுனேன் எப்படின்ட்டு. கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா லேஸாக இருக்குது. அதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல விளங்குமே எப்படி தான் இருந்துச்சு நான் கேக் செஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டீயோட சரி ஒரு பிளேன் டீயோட சரி உங்களுக்கு இந்த கேக் ஒரு துண்டு இருந்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.